பார்க்க போறோம். நீங்க இன்வெஸ்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும். ஆத்தர் இந்த புக்ல அந்த அளவுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்கை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் தான் கடந்த 100 வருஷத்தோட பெஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் பெஞ்சமின் கிரஹாமோட பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் வேர்ல்ட்ஸ் 4th ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு. ஆத்தர் இந்த புக்ல நிறைய கான்செப்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான 5 கான்செப்ட பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மிஸ்டர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். செகண்ட் கான்செப்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர், அதாவது இன்வெஸ்டர்ல மொத்தம் எத்தனை டைப் இருக்கு, அவங்களை எப்படி செக்ரிகேட் பண்றது. தேர்ட் கான்செப்ட் எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றது, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஃபோர்த் கான்செப்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஃபிஃப்த் கான்செப்ட் ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போகலாம். மிஸ்டர் மார்க்கெட். ஆத்தர் இங்க மார்க்கெட்டை ஒரு பர்சன் மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு டீல் மேக்கர், அதாவது நீங்க வச்சிருக்க ஸ்டாக்கை ஒரு பிரைஸ் பே பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாரு, ஆர் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை ஒரு பிரைஸுக்கு உங்களுக்கு விற்பாரு. இதுதான் அவரோட ஒர்க். சோ ஒரு பர்சன் மாதிரி சொன்னா ஈஸியா புரியுன்றதுனால ஆத்தர் இப்படி சொல்லியிருக்காங்க. அவரு சில டைம் ரொம்ப கம்மியான விலைக்கு ஸ்டாக் தருவாரு, சில டைம் ரொம்ப அதிகமான விலைக்கு ஸ்டாக் கேட்பாரு. சோ மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸை பத்தி தான் இப்ப ஆத்தர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல மிஸ்டர் மார்க்கெட் நம்ம போன்லயே வந்துட்டாரு. நம்மள ஸ்டாக் வாங்க வைக்கிறதுக்கோ ஆர் விற்க வைக்கிறதுக்கோ அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆத்தர் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களோட கம்பல்சிவ் பிஹேவியர் ஆர் உங்களோட டெம்ப்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எல்லாரும் ஸ்டாக் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா மட்டும்தான் நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸையோ ஆர் அவங்களோட இன்ட்யூஷன்ஸையோ பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னதான் உங்களுக்கு ஃபைனான்சியல் நாலேஜ் அதிகமா இருந்தாலும் உங்க எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா உங்க மணியை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. சோ கேர்ஃபுல்லா இருங்க. கான்செப்ட் நம்பர் 2, டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர். ஆத்தர் இன்வெஸ்டர்ல 2 டைப் இருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிவ் இன்வெஸ்டர் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். செகண்ட் ஒன் ஆக்டிவ் இன்வெஸ்டர் ஆர் என்டர்பிரைஸ் இன்வெஸ்டர். பாசிவ் இன்வெஸ்டர்னா ஒரு இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு ரெகுலரா அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறவங்க வந்து பாசிவ் இன்வெஸ்டர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிட்டு அதை மட்டும் வச்சு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறவங்க வந்து பாசிவ் இன்வெஸ்டர் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். ஆக்டிவ் இன்வெஸ்டர்னா மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோவை மாத்தி அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டர். 2 பேருக்கும் உள்ள இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, பாசிவ் இன்வெஸ்டர் ரிஸ்க் கம்மியா எடுப்பாங்க அண்ட் அவங்க மார்க்கெட்ல கம்மியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்டிவ் இன்வெஸ்டர் ரிஸ்க் அதிகமா எடுப்பாங்க அண்ட் அவங்க மார்க்கெட் அனாலிசிஸ்லயே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 85% ஆஃப் தி இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்டர் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் தான். தேர்ட் கான்செப்ட் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இப்ப நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2500 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்டட் ஆயிருக்கு. இதுல எதை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆத்தர் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 2 மெத்தட் ஆர் ஃபார்முலா மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டாக் வந்து இந்த ஃபார்முலால இருக்க கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட், ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் அதோட நெட் கரண்ட் அசெட் வேல்யூவோட 67% கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஷேர்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நெட் கரண்ட் அசெட்னா இப்ப அந்த கம்பெனியை டிசால்வ் பண்ணா கூட அதோட அசெட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுதான் நெட் கரண்ட் அசெட். சோ ஒரு ஷேரோட நெட் கரண்ட் அசெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இங்க ஒரு சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்றோம்னா பிக்ஸட் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இத நம்பர்ஸ்ல பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஒரு கம்பெனியோட கரண்ட் அசெட் வேல்யூ, அதாவது உடனடியா பணமாக்கக்கூடிய அசெட் வந்து அந்த கம்பெனில எவ்வளவு இருக்குன்னா 2000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த கம்பெனியோட கரண்ட் லைபிலிட்டி, உடனடியா பே பண்ண வேண்டிய கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்றோம்னா பிக்ஸட் லைபிலிட்டியும் உள்ள கொண்டு வந்துரும். பிக்ஸட் லைபிலிட்டினா அது கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்ண வேண்டிய கடன் ஆர் காலங்காலமா இருக்கிற கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 500 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ 2000 rupees minus 500 minus 500, அதாவது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் பிக்ஸட் லைபிலிட்டி. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். இந்த கம்பெனில வந்து 10 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. சோ இதை 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேரோட நெட் கரண்ட் அசெட் வேல்யூ வந்து தெரிஞ்சிடும், அதாவது 100 ரூபாய். சோ இதுதான் ஒரு கம்பெனி அவங்க இன்னைக்கே டிசால்வ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வித்து அவங்க கடன்லாம் அடைச்சி மீதி இருக்க அமௌண்ட்டை ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் பிரிச்சு கொடுத்தா ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் வரும். சோ இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த ஷேரை 33 ரூபாய் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க தாராளமா அந்த ஷேர் வாங்கலாம். இந்த 33 ரூபாய் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது,
ஜஸ்ட் 1/3 ஆஃப் தி கரண்ட் அசெட் வேல்யூ. அதோட கரண்ட் அசெட் வேல்யூல 3ல ஒரு பங்கு, அவ்வளவுதான். சோ இப்படிப்பட்ட ஒரு ஷேர் வந்து உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க தாராளமா அந்த ஷேரை இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆத்தர் இந்த புக்கை எழுதும் போதே இப்படிப்பட்ட ஷேர் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங். சோ இப்ப இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷேரை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதனால ஆத்தர் வந்து செகண்ட் மெத்தட ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலமா உங்களால ஒரு ஷேரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இன்ட்ரின்சிக் வேல்யூனா ஒரு ஷேரோட உண்மையான வேல்யூ. அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மெத்தட நீங்க எல்லா ஸ்டாக்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்தாலும் நீங்க அந்த ஸ்டாக்கை தாராளமா வாங்கலாம். இதுக்கு ஒரு 7 கண்டிஷன்ஸ் இருக்கு ஆர் 7 செக்லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சைஸ் ஆஃப் தி கம்பெனி. அதாவது அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேல் பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஆத்தர் இங்க புக்ல $100 million அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 713 கோடி வருது. சோ இங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு 300 கோடி லிமிட் வச்சுக்கலாம். நம்ம சூஸ் பண்ற கம்பெனி அட்லீஸ்ட் 300 கோடியாவது சேல் பண்ணாதான் அந்த கம்பெனியை நம்பி நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். சில கம்பெனியோட சேல் பாத்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி அப்படின்னு இருக்கும். பட் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்க கம்பெனிஸை ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அவங்கள நம்பி நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ ஒரு கம்பெனியோட சேல் வந்து 300 கோடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. செகண்ட் செக்லிஸ்ட், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி. அதாவது அந்த கம்பெனியோட நிதி நிலைமை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா. இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிற மொத்த கடனை விட அதோட சொத்து மதிப்பு அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கம்பெனி ஆசெட்டே இல்லாம கடன்ல ஓடிட்டு இருக்குன்னா நீங்க அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்க முடியாது. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களோட ஃபுல் அமௌண்ட் லாஸ் ஆகும். சோ இது எப்படி செக் பண்றது? ஆத்தர் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியோட மொத்த அசெட் வேல்யூ வந்து அந்த கம்பெனியோட மொத்த கடனை விட 2 மடங்கு பெருசா இருக்கணும். அப்பதான் ஒரு பகுதியை வச்சு நம்ம கடன் அடைச்சா கூட இன்னொரு பார்ட்டை வச்சு கம்பெனியை ரன் பண்ண முடியும். லாங் டேர்ம்ல வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட லைபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா கரண்ட் லைபிலிட்டி மட்டும் கிடையாது, பிக்சட் லைபிலிட்டி ஆர் லாங் டேர்ம் லைபிலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு. பிக்சட் லைபிலிட்டி ஆர் லாங் டேர்ம் லைபிலிட்டினா பல வருஷமா அந்த கம்பெனிக்கு இருக்கிற கடன். அந்த கடனையும் அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து செட்டில் பண்ணி தான் ஆகணும். அந்த பிக்சட் லைபிலிட்டியும் மீதி இருக்கிற பாதி கரண்ட் அசெட் வேல்யூக்குள்ள வந்துச்சுன்னா அதையும் நம்ம செட்டில் பண்ணிட்டு கம்பெனியை வந்து லாங் ரன்ல ப்ராஃபிட்டா ரன் பண்ணலாம். சோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில நீங்க இந்த ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணணும். தேர்ட் ஒன், ஏர்னிங் பொட்டன்ஷியல். அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு பார்க்கணும். இதுக்கு ஆத்தர் கொடுக்கிற செக்லிஸ்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 வருஷத்துக்கு அந்த கம்பெனியோட நெட் ஏர்னிங்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லாஸ் காமிச்சிருக்க கூடாது. ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம், பட் அவங்க ஏர்னிங்ஸ் வந்து லாஸ்ல போக கூடாது. அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துல 100 கோடி ஏர்ன் பண்ணிருக்காங்க, செகண்ட் வருஷத்துல 50 கோடி ஏர்ன் பண்ணிருக்காங்க, தேர்ட் வருஷத்துல வந்து அவங்களுக்கு வந்து 50 கோடி லாஸ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட கம்பெனிஸை வந்து நீங்க எலிமினேட் பண்ணணும். ஏன்னா அவங்க 50 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க. சோ நீங்க போட்ட பணம் எப்ப வேணா லாஸ்ல வந்து மாட்டிக்கும். சோ இப்படிப்பட்ட கம்பெனிஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம எலிமினேட் பண்றது நல்லது. சோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை 10 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சு 25 வருஷம் தான் ஆகுது. சோ இதை நம்ம ஒரு 7 வருஷமா கூட கம்மி பண்ணிக்கலாம். சோ இதுதான் தேர்ட் செக்லிஸ்ட். ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து நீங்க செக் பண்ணணும். ஃபோர்த் ஒன், ஏர்னிங் growth. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ் ஏர்னிங் இருந்தா மட்டும் பத்தாது, அந்த கம்பெனி வந்து ஏர்லி growth காமிச்சிருக்கணும். ஏர்லி இல்லைனா கூட ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு வந்து ஒரு growth வந்து காமிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு வந்து அவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் grow ஆயிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியணும். இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா சொல்லணும்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2.9% growth காமிச்சிருக்கணும். அப்பதான் 10 வருஷத்துக்கு அவங்களால ஒரு கிராஸா 33% வந்து growth காமிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ்ல ஒரு வருஷம் வந்து growth நல்லா இருக்கும், இன்னொரு வருஷம் வந்து growth இருக்கும், பட் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இன்னும் சில வருஷம் வந்து லாஸ் போகலாம். அப்படிப்பட்ட கம்பெனிஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டோம். சோ அப்படிப்பட்ட கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல வராது. சோ இத நம்பர்ஸா பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட 10 வருஷம் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். 2010ல இருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வருஷம், அதாவது 2010, 2011, 2012 இந்த மூணுத்தோட ஏர்னிங்ஸ் வந்து ஆவரேஜ் பார்க்கணும். சோ இப்போ அந்த கம்பெனி 2010ல வந்து 100 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, 2011ல வந்து 50 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, 2012ல வந்து 150 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க.
இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுங்க. அதுதான் இந்த 3 வருஷத்தோட ஏர்னிங் ஆவரேஜ். ஏர்னிங் ஆவரேஜ் வந்து 100 வரும் இந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு. தென் இந்த கிராஃப்ல லாஸ்ட் 3 வருஷத்தை எடுத்துக்கலாம். அதாவது 2017, 2018, 2019. 2017ல அந்த கம்பெனி வந்து 100 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. 2018ல அந்த கம்பெனி வந்து 200 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. 2019ல அந்த கம்பெனி வந்து 300 கோடி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. இப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கோடி ப்ராஃபிட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங் பாத்தீங்கன்னா 100 கோடி. ஸோ செகண்ட் 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங் பாத்தீங்கன்னா 200 கோடி. இது அப்படியே டபுள் ஆயிருக்கு, அதாவது 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்க்ரீஸ் வந்து 30%க்கு மேல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கம்பெனியோட ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கடைசி 3 வருஷத்துக்கு 130 கோடி வந்தாலே போதும். பட் இந்த கம்பெனிக்கு வந்து தேவைக்கு அதிகமாவே ப்ராஃபிட் வந்திருக்கு. தேவைக்கு அதிகமானு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, நம்ம அமௌண்டோட இன்ஃபிளேஷன் பிளஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்க ரிஸ்க் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 75%ல இருந்து 100% வரைக்கும் அதிகமா வருதுன்னா அந்த கம்பெனியில நம்ம தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஷேர் வளருமா, வளரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இந்த கிராஃபை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் வந்து 4th செக்லிஸ்ட், ஏர்னிங் growth அப்படின்னு சொல்லுவாங்க. 5th ஒன் டிவிடெண்ட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த கம்பெனியோட லாஸ்ட் 10 இயர் டிவிடெண்ட் ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்க்கணும். அதாவது அவங்க டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்களா, சப்போஸ் அவங்க கொடுத்திருந்தா எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் மட்டும் இல்லாம பாசிவ் இன்கம் மாதிரி ஏதாவது ஒரு டிவிடெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுலயும் 10 வருஷம்ன்றது ரொம்ப அதிகமான டைம் பீரியட். இதையும் நம்ம 7 வருஷமா கம்மி பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து 5th செக்லிஸ்ட். அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கறாங்களான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. 6th ஒன் PE ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் டு ஏர்னிங் ரேஷியோ. ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 14 விட கம்மியா இருக்கணும். அப்பதான் பேங்கோட ரிட்டர்ன் ஆகுது உங்களுக்கு திரும்ப வரும். ஷேர் மார்க்கெட்ல பிளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். பேங்க் ரிட்டர்ன் கூட உங்களுக்கு திரும்ப வரலனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றதே வந்து வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல நீங்க 1000 ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க 70 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இதுல 1000 ரூபாய்ன்றது பிரைஸ், 70 ரூபாய்ன்றது உங்களோட ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து PE ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14.28 வரும். சோ PE ரேஷியோ வந்து 14 கிட்ட இருந்துச்சுன்னா அதோட ரிட்டர்ன் வந்து 7%. இதை நம்ம ரிவர்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15% ரிட்டர்ன் வேணும்னு செலக்ட் பண்றேன். அப்ப நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா 15 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறேன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தா PE ரேஷியோ வந்து 6.67 வரும். அதாவது ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சில கம்பெனி டெம்பரரி டிக்ளைனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அப்ப நீங்க மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த கரண்ட் அசெட் வேல்யூ, அதுக்கு இருக்கிற லயபிலிட்டி, இது எல்லாமே நல்லா இருக்கு, இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ இதுதான் 6th செக்லிஸ்ட் PE ரேஷியோ. PE ரேஷியோ வந்து 14 கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 7th செக்லிஸ்ட் PB ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலா இன்வெஸ்டிங்ல பார்க்கும்போது PB ரேஷியோ வந்து 1 விட கம்மியா இருந்தாதான் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட புக் வேல்யூ வந்து 100 ரூபாய்க்கு இருக்கு, அந்த ஷேரை வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா நீங்க ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும், அதாவது 0.5. இது லெஸ் தென் 1 இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். பட் பிராக்டிகலா நீங்க பார்க்கும்போது எல்லா டைமுமே வந்து இந்த ரூல் வந்து அப்ளிகபிளா இருக்காது. சோ ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா PB ரேஷியோ வந்து 2 வரைக்கும் போலாம். அதாவது ஒரு ஷேரோட உண்மையான வேல்யூ 100 ரூபாய்னா அந்த ஷேரை வந்து நீங்க அதிகபட்சம் 200 ரூபாய் விலை கொடுத்து வாங்கலாம். அதுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா அதுக்கு மேல நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து ஒண்ணுமே இருக்காது. சோ லாங் ரன்ல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட ரிட்டர்னும் வந்து ஒரே அளவுக்கு இருக்கும். அப்படி பண்றதுக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை பேங்க்ல போட்டு வச்சிடலாம். சோ PB ரேஷியோ மேக்ஸிமம் 1 விட கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல அது 2 குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ 4th கான்செப்ட் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது நம்ம எல்லாருமே டிஃபால்ட்டா செய்யற ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர் கிட்ட 100 டன் வெயிட் தாங்குற மாதிரி ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னா அவங்க 150 டன் ஆர் 200 டன் தாங்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் 100 டன்னோட வெயிட் அதிகமா போயிடுச்சுனாலும் அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.5 ஆர் 2, அதாவது 1.5 மடங்கு அதிகமா இருக்கும் ஆர் 2 மடங்கு அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ சேஃப்டியை கன்சிடர் பண்ணி பண்ற விஷயம் வந்து இது. ஸோ ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து அதோட வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. கரெக்டா சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் நம்ம பே பண்ணி வாங்குற வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி.
இன்ட்ரென்சிக் வேல்யூனா ஒரு கம்பெனியோட ரியல் வேல்யூ, அவ்வளவுதான். மோஸ்ட்லி நம்ம ஷேர் வாங்கும் போது இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஃபிஃப்த் கான்செப்ட் ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு. ஜென்ரலா நம்ம சொசைட்டில ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஷேர் மார்க்கெட்ல இது உண்மை கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ணி தெளிவா செய்யறது மூலமா அதுல இருக்க ரிஸ்கை வந்து நீங்க எலிமினேட் பண்ணலாம். ஆர் ஒரு விஷயத்துல உங்களோட நாலேஜோட டெப்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலமா அதுல இருக்க ரிஸ்கை வந்து நீங்க எலிமினேட் பண்ணலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஏ இருக்காங்க, அவங்க 100 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வந்து 60 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பர்சன் பி இருக்காங்க, அவங்க 100 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சோ பர்சன் பி யோட ரிவார்ட் ஆர் ரிட்டர்ன் தான் வந்து அதிகமா இருக்கும். பட் இன் கேஸ் இந்த கம்பெனி வந்து டவுன் ஆச்சுன்னா பர்சன் ஏக்கு தான் வந்து லாஸ் அதிகமா இருக்கும், அவங்க தான் அதிகமா ரிஸ்க் எடுத்திருக்காங்க. சோ ரிட்டர்ன் ஆர் ரிவார்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரிஸ்க். இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்க சில இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். நீங்க இந்த புக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, தமிழ்ல அவைலபிளா இல்ல. தேங்க்யூ ஃபார் யோர் டைம். ஹேவ் அ கிரேட் டே.